Good day people, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினா கோலாலம்பூர் மலேசியால இருக்கோம். So இது வந்து செக் அவுட் பண்ற டே ஆக்சுவலா. So முத நாளே வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் vlog பண்ணாம விட்டுட்டேன். அதனால சும்மா just 20 செகண்ட்ஸ் வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். So டோட்டலாவே வந்து வீடியோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கிறேன். ஓகேவா? So உள்ள நுழைஞ்சோனே பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபைன் ரெஸ்ட் ரூம் இருக்கு நமக்கு. So அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்க அப்படினா there's a light over there. So அழகா வந்துட்டு ஒரு லைட் எரியுது. ஸோ ரொம்ப லைட்டிங் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரூம்லேயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஒய்ஃபோடது சானிட்டரி பேகு, வேன் டிக்கெட்டு, ஷவர் கேப், டென்டல் கிட்டு. ஸோ 3 நாளைக்கு உள்ளது எல்லாத்தையுமே நானே எடுத்து வச்சிட்டேன். ஒரு நாள் மட்டும் தான் அவங்க வைக்காம விட்டாங்க. அன்றைக்கி தண்ணி மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது இங்கே கொடுத்த ப்ரெஷ்ஷு. ஸோ டவல்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஷவர் ஏரியாவும் பார்த்திங்கன்னா பயங்கரம் க்ளீனாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே வரப்போ. ஸோ ஒரு நாளுமே வந்து தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங் மட்டும்தான் ரொம்ப இங்கே கம்மியாக இருக்குது. திறந்து வச்சிருந்தாலும் வந்துட்டு பெருசாலாம் வந்துட்டு லைட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம இருக்கிற 30ஆம் மாடி, நம்மளுக்கு மேலே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு டே வரப்போ பயங்கரமாக பயந்தேன். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு பயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக ஒரு மதியானம் ஒரு 3 to 4 இல்லை 5 வரைக்கும் மழை பெய்யுது, அப்புறம் நின்றுடுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லாக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே ஆங்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ டீ காஃபி மேக் பண்ணுறதுக்கு உண்டான கெட்டில் தண்ணி விற்கிறாங்க டெய்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் ஃபோனு, ப்ளக் பாயிண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. அதுவும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் ப்ளக் பாயிண்ட்ஸ், ரைட்? ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியன் சார்ஜஸ்லாம் வந்து இங்கே ஈஸியாக வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சேர் இருக்குது. பெட்டு வந்து செம்ம கம்ஃபியாக இருக்குது. இந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, கழுத்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. தலைவாணியும் வந்துட்டு ரொம்ப தலையணை நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ பெட்டு வந்துட்டு ஓரளவு கம்ஃபியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் போனோமோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக கலெக்டிவாக வரும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 31வது மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூலு, ஸ்பாலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. 600 ரூபா பிளேட்டு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக. ஓகேவா? பை பீப்பிள்.